short introduction about the consultant whom we have with us. She's Dr. ArunaAshok. Ma'am has got really 10 years of experience in infertility. She's a post-graduation from obstetrics and gynecology from JIPMER. I'm sure you all know, from Pondicherry. And she's a gold medalist. Ma'am has been a gold medalist throughout, a gold medalist in obstetrics and gynecology, both undergraduation as well as post-graduation. And she's also got a university gold medalist as well. And ma'am has been associated with Nova IV Fertility for the last 5 years. And she has presented many papers as well in international conferences like the American Society of Reproductive Medicines. So with no further delay, I will come to ArunaAshok to take over this press meet. Thank you so much. So வணக்கம் எல்லாருக்கும். தமிழ்ல சொன்னா நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் சேர்ந்தே சொல்வேன். நம்ம இன்னைக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறது முக்கியமான விஷயம் எதுன்னா சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். தனியாக ஒரு கரு வந்து நம்ம கர்ப்பப்பையில் செலுத்தும் போது நம்மளுக்கு சக்ஸஸ் கம்மியாக இருக்கும்னு எல்லாருக்கும் பயம் இருக்குது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, 2, சில சென்டரில் 3, சில சென்டரில் 4 கரு உள்ளே வைக்கிறாங்க. அது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ நம்ம வந்து டெவலப்பிங் நேஷன். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து ஒரு 10 years பிஃபோர் ஐவிஎஃப்ல நாங்கள்லாம் படித்து கற்றுக்கும் போது 45% to 50% தான் சக்ஸஸ் ரேட் இருந்தது. ஆனால் இப்போ வந்து போல்டாக எங்களால் சொல்ல முடியுது, இட்ஸ் அரவுண்ட் 65 to 70% we are able to give success rate to the patients with IVF treatment. ஸோ அந்தளவுக்கு சக்ஸஸ் வந்ததுக்கப்புறமாவும் இன்னும் நம்ம 2 கரு 3 கருன்னு உள்ளே வச்சோன்னா அதோட பின் விளைவுகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு பேஷண்ட், இப்போ உங்களை எல்லாருமே வந்து ஒரு குழந்தை வேணும், எல்லாருக்குமே அந்த லைஃப்பில் வந்து எவ்ரிபடி அண்டர்கோஸ் தட். ஒரு குழந்தை பருவம், ஒருத்தவங்களுக்கும் ஒரு குழந்தை இருந்திருக்கும், அவங்க அப்பாவாக இருப்பாங்க, தாத்தாவாக இருப்பாங்க, எல்லா ஸ்டேஜஸ்லேயும் we have relations. ஸோ அப்போ அந்த குழந்தை பேருன்றதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும். இட் should not be a பெட்லேயே படுத்து ஃபுல் ப்ரெக்னென்சி 10 மாதமும் பெட்லேயே படுத்துட்டு ரெஸ்ட்டே எடுத்துகிட்டு ரொம்ப டென்ஷனாக 2 குழந்தைய பெற்று அந்த 1 வயசு வரைக்கும் வரத்துக்குள்ளார இட் இஸ் a very stressful journey. எங்ககிட்ட நிறைய பேர் 2 குழந்தை பெற்றிருக்காங்க. ஸோ when they are conceived, no, they are very happy. அந்த பிரைட்னஸ் இந்த ஃபேஸும் சந்தோஷம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லும் போது வர சந்தோஷம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதை நாங்கள் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கா? இட் இஸ் நாட் லைக் தட். சில பேருக்கு அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது, ரொம்ப கரடுமுரடான பாதையாக இருக்குது. அவங்க போகும்போது சில பேருக்கு அது அபார்ஷன், மிஸ்கேரேஜில் போய் முடியுது, கரு கலைப்பில் போய் முடியுது. ஏன்னா நம்மளோட கரு பையால் அந்த மேலே அதுக்கு மேலே வந்து வெயிட்டு தாங்க முடியல, அதனால சீக்கிரமாகவே அபார்ஷன் ஆகிடுறது. 2வது ப்ரெக்னென்சியில் பிபி ஹை ஆகுறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஜாஸ்தியாக வருது. அடுத்தது குறை மாதத்துலேயே டெலிவரி ஆகுது. யூஸ்வலாக நம்மளோட குழந்தைங்க வந்து 10 மாதம் வயிற்றுலேருந்து அதுக்கப்புறம் டெலிவரி ஆகும். 1 மாதம் முன்னாடி 9 மாதம் டெலிவரி ஆனால் கூட குழந்தையால் தாய்ப்பால் குடிக்க முடியும், குழந்தையால் நல்லா சுவாசிக்க முடியும், வென்டிலேட்டர் சப்போர்ட்லாம் தேவைப்படாது. 40 வீக்ஸ் வந்து நாங்கள் டேட் சொல்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டெலிவரிக்குன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க இல்லையா டாக்டர், அது வந்து 40 வீக்ஸ். ஆனால் 36 வீக்ஸ் 9வது மாதம் டெலிவரி ஆனால் தப்பு கிடையாது, பேபி நல்லா தான் இருக்கும். ஆனால் 2 குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் 36வது வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணோன்னு நம்ம நினச்சா கூட சில நேரங்களில் அவங்க 27 வாரம் 32 வாரமே பனிக்கடை உடஞ்சிருந்தாலையோ இல்லை பிபி ஜாஸ்தியாக இருந்தாலையோ வலி வரதுனாலையோ டெலிவரி பண்ணுறதா இருக்குது. அப்படி டெலிவரி பண்ணும்போது அந்த அப்பா அம்மாவுக்கு அதோட ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஹை. மனதளவுலையும் சரி, ரொம்ப காசு பணம் நிறையா இருந்து நாங்கள் எவ்வளோ வேணால் செலவு பண்ண ரெடின்னு சொன்னால் கூட மனசளவில் டெய்லி டென்ஷன். எங்கள் சைட்லேயும் டெய்லி டென்ஷன், பேஷண்ட் சைட்லேயும் அந்த குழந்தை நல்லபடியாக வளரணும், அது நல்லா பேசணும், நடக்கணும், புத்திசாலியாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் தாண்டி வரணும். ஸோ குறை மாதத்தில் டெலிவரி ஆகிறது, ப்ரீடம் டெலிவரி, கொஞ்சம் வெயிட் கம்மியாக பிறக்கிறது, ஸ்கூலில் சேர்க்கும் போது கூட இது 2 குழந்தை அதனால கொஞ்சம் குட்டியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில டைம். ஸோ 2 குழந்தையாக பிறக்கிறது வந்து எல்லாருக்குமே சுகமாக முடியறது கிடையாது. எங்கள் கிட்ட 2-3 பேஷண்ட் வந்து 2 குழந்தை 3 கிலோ பிறந்தவங்களும் இருக்காங்க. எல்லாருக்கும் பிரச்சனைன்னு வரது கிடையாது. சில பேருக்கு 2 குழந்தைகள் சீக்கிரம் டெலிவரி ஆகிடும், 2 குழந்தையும் நிறை மாதத்துக்கு டெலிவரி ஆனால் கூட கம்மி வெயிட்டில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணுறது எப்படி? நம்ம இவ்வளோ வளர்ந்துட்டோம். கருத்தரிப்பு பிரிவில் வந்து நம்மளோட சக்ஸஸ் ரேட் வந்து 65-70% வளர்ந்துருச்சு. இவ்வளோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்ததுக்கப்புறமா நம்மளால் அயல்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்மளோட பேஷண்ட்ஸ்க்கும் எப்படி கம்ஃபர்ட் கொடுக்க முடியும்? இதை வந்து கட்டாயம் ஒரு
5 வருஷத்துக்கு முன்னாடியே 8 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்க முடியாது. இப்போ பேசலாம். ஏன் இதுலன்னா ஒரு கரு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அது நல்ல கருவாக இருக்கணும். ஒரு கரு வைக்கலான்னு ஒரு பேஷண்ட் கிட்ட சொன்னோன்னே அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, சக்ஸஸ் ஆகிடுமா டாக்டர், இதுலேயே முடிஞ்சிடுமா, இதுதான் கேட்பாங்க யாராக இருந்தாலும். ஸோ டாக்டருக்கும் டென்ஷன் தான், பேஷண்ட்டை பாசிட்டிவ் ஆக்கணும். ஸோ பேஷண்ட்டுக்கு டென்ஷன், இந்த ஒரே ஒரு கரு வைக்கிறாங்களே. ஆனால் உட்காந்து இப்போ புரிய வைக்கிறோம், நாங்கள் முழுக்க சிங்கிள் எம்ப்ரியோ வைக்கிறது கிடையாது. இப்போ நாங்கள் ஒரு 100 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அதில் 25 பேர் கட்டாயம் சிங்கிள் கரு வைக்கிற அளவுக்கு இருப்பாங்க. ஒரு 1/4 ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. எப்படி ஃபோட்டோ பார்த்துட்டு கேரக்டர் சொல்ல முடியாது இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ எம்ப்ரியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு எம்ப்ரியோ உள்ள குரோமோசோம் நல்லா இருக்குன்னு எனி எம்ப்ரியாலஜிஸ்ட் டாக்டர் சொல்ல முடியாது. ஸோ எம்ப்ரியோ பார்க்க A கிரேடுன்னு கொடுத்தா கூட உள்ள குரோமோசோமில் பிரச்சனை இருக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் PGT-A, ப்ரீஜெனட்டிக் டெஸ்டிங் ஃபார் அனியூப்ளாய்டிஸ். அனியூப்ளாய்டிஸ்னால் நம்மளுக்கு 24 குரோமோசோம் இருக்குது எல்லாருக்குமே. அதில் ஒன்று ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ இருந்தால் குழந்தையால் வளர முடியாது. ஒன்று நெகட்டிவ் ரிசல்ட் வரும், இல்லை அபார்ஷன், ப்ரீடேர்ம் டெலிவரி, இல்லை குறையுள்ள குழந்தையாக பிறக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா அது எது நார்மலாக இருக்கோ அந்த எம்ப்ரியோ மட்டும் உள்ளே வைக்கலாம். அப்போ சக்ஸஸ் ரேட் ஹை. எல்லாருக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் யாருக்கெல்லாம் இது நல்லபடியாக வருதோ அவங்களுக்கு நல்ல எம்ப்ரியோவாக ஒன்று செலக்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நாங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இதில் முக்கியமாக கொஞ்சம் வாட் இஸ் ப்ரவுட் அபவுட் திஸ் சர்வீஸ் ஆல்சோ இஸ் we have crossed 25,000 IVF pregnancies. All over India we have 20 centers. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து now we have crossed 25,000 IVF pregnancies. ஸோ இதில் வந்து எலெக்டிவ் சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கருவை கர்ப்பப்பையில் உள்ளே செலுத்துறது. இதில் என்ன விஷயம்னா 2 டைப் இருக்குது சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில். ஒன்று கம்பல்சரி, பேஷண்ட்டுக்கு வந்ததே ஒரே கரு, வேறு வழியே இல்லை டாக்டருக்கு, அந்த ஒரு கருவை உள்ளே வைக்கிறோம். அவங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து நான் ஹைன்னு சொல்ல வரல. எலெக்டிவ் சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நம்ம கிட்ட பேஷண்ட் கிட்ட 10 கரு இருக்குது, 8 கரு இருக்குது, 2 கூட வைக்கலாம் உள்ளர. ஆனால் நம்ம 2 குழந்தையாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ரியோ உள்ளே வைக்கிறோம். அதுதான் எலெக்டிவ் சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். எலெக்டிவ் சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரையும் டபுள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரையும் கம்பேர் பண்ணி பார்த்ததில் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட சேம் ரிசல்ட் தான் வருது. அதனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இதை நம்மளோட ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ் எப்போ உணர்றாங்களோ அப்போ டாக்டர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு கரு உள்ளே செலுத்துறது. ஒரு கரு உள் செலுத்தி அது நெகட்டிவ் ஆனால் கூட திருப்பி ஒரு கரு வச்சும் போது பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாக தான் வருது. நம்ம உள் செலுத்துறதோட காசு, அதுக்கப்புறம் 2 தடவை வர வேண்டியது இருக்கே டாக்டரை பார்க்குறதுக்கு, இதெல்லாம் யோசிச்சா கூட பிற்காலத்தில் அந்த ஒரு குழந்தை வந்து டெலிவரி ஆகி 3 கிலோ 3.5 கிலோவில் நார்மல் டெலிவரி கூட ஆகலாம். நல்லா நார்மலாக அவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், சொந்த ஊருக்கு போய் டெலிவரி பார்த்துக்கலாம், அவங்களோட வளைகாப்பு எல்லா ஃபங்க்ஷன்லையும் நார்மலாக நேச்சுரலாக நடத்தலாம். அந்த மாதிரி நடத்தும் போது அந்த 2 தடவை, ஒரு தடவை ஃபெயிலியர் ஆகி 2ஆவது தடவை சிங்கிள் எம்ப்ரியோ வைக்கிறதோட அந்த பிரச்சனைகள் கூட தெரியாது. அந்த 2 குழந்தையாக ஃபஸ்ட்டே வந்துட்டு எல்லா பிரச்சனையோடு போயிட்டு நம்மளோட ஐசியூவில் குழந்தைய வந்து 1 மாதம் வச்சுட்டு இருக்கிற ஒரு வேதனை வந்து ரொம்ப ஹை. டாக்டர்ஸ்க்கும் சரி பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்கப்புறம் அது 1 வயசு வரைக்கும் அது நல்லா வளர்ந்து நடக்கிற வரைக்கும் அந்த பயந்துகிட்டே இருக்க வேண்டிய தேவையில்லை. இதுதான் மெயினாக நாங்கள் சொல்ல வர்றது. ஸோ எலெக்டிவ் சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எலெக்டிவ்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல கரு எடுத்து உள்ளே வைக்கிறோம். நிறைய கரு இருக்குது நம்மக்கிட்ட, ஆனால் நம்ம ஒன்றை தான் எடுத்து உள்ளே வைக்கிறோம். கம்பல்சரின்னு இன்னொன்று இருக்குது, வேறு வழியே இல்லை, ஒரே கரு தான் ஃபார்ம் ஆயிருக்கு, இல்லை டாக்டர் ஒரே கரு தான் உள்ளே வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சக்ஸஸ் ரேட் கம்மி தான். ஸோ அதுக்கப்புறம் எல்லா பேஷண்ட்டுக்கும் சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? நம்ம நாடு இன்னும் அந்தளவுக்கு முன்னேறல. எல்லா பேஷண்ட்டுக்கும் சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நல்லதும் கிடையாது, ஈவன் டெவலப்டு கண்ட்ரீஸில். ஏன்னா சில பேர் இப்போ ப்ரீவியஸாக ஐவிஎஃப் 2-3 தடவை பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு பேஷண்ட்டுக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே வந்து சக்ஸஸ் ரேட் லோ, குவாலிட்டி ஆஃப் எம்ப்ரியோ ரொம்ப கம்மி குவாலிட்டியில் இருக்குது, வயசு ஏற்கனவே 35க்கு மேலே ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு 2 கரு உள்ள நடக்கலாம். அவங்களுக்கு ஒரு கரு செலுத்துறது கரெக்ட் கிடையாது. ஏற்கனவே ஒரு தடவை ஃபெயிலியர் ஆகிருக்கு, மனநிலை ரொம்பவே மோசமாக இருக்கும். எனக்கு அந்த யூரின் டெஸ்ட்டில் 2 கோடு வராதா டாக்டர்னு கேட்பாங்க. ஒரு தடவையாவது நான் அந்த 2 கோடை பார்த்துணும் லைஃப்பில் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு போய் நம்ம சிங்கிள் எம்ப்ரியோ வச்சு ட்ரையல் பண்ணிட்டு இருக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி 2-3 தடவை ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கோ இல்லை 35 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கோ நம்ம 2 கரு தான் வைக்கிறோம். எங்கள் சென்டரில் 2 கருக்கு மேலே யாருக்கும் வைக்கிறது கிடையாது. இட் இஸ் நாட் எத்திக்கல் ஆல்சோ. 2 வைக்கிறதே நல்ல தேர்ந்தெடுத்து நல்ல கிரேட் ஆஃப் எம்ப்ரியோஸு பிஜிஎஸ்லாம் பண்ணி நல்ல எம்ப்ரியோ வச்சா போதும்.
3 கருலாம் வைக்கிறதுல ரொம்பவே நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குது. 3 கரு வைக்கும் போது அந்த ஒரு கரு நல்லா இல்லை, 2 கரு நல்லா இருக்குன்னா அந்த நல்லா இல்லாத கரு போய் இந்த கருவை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நல்லா இருக்கிற கருவியும் ஒரு நல்லா இல்லாத கருவியும் சேர்த்து வைக்கும் போது அந்த நல்லா இல்லாத கரு இந்த நல்லா இருக்கிற கருவோட செயல்திறனை வந்து கம்மி பண்ணலாம். அதனால நம்ம நல்ல கருவாக வைக்கிறோம் அப்படின்னா 2 வைக்கலாம். நல்லா இல்லைன்னா ஒரு கருவாக வச்சா கூட பெட்டர் தான். நல்லா இல்லாத கருவை உள்ளே வச்சு நான் வச்சுட்டேன் பேரண்ட் எம்ப்ரியோன்னு சொல்கிறதுல யூஸ் கிடையாது. ஏன்னா அல்டிமேட்டாக நாங்கள் அந்த ரிசல்ட் பார்க்கணும், அவங்களுக்கு டெலிவரி ஆகி கையில் குழந்தைய கொடுக்கணும். அந்தளவுக்கு போகணும்னா நம்ம நல்லா இப்பயே பண்ணால் தான் ரிசல்ட்டும் நல்லா வரும். ஸோ இதை பற்றி சொல்லிச்சு. ஸோ இதில் இன்னொன்று, எனக்கு 2-3 கரு வச்சுருங்க டாக்டர், அப்போ தான் எனக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வரும்னு சொல்கிறவங்களுக்கு 2-3 விஷயங்கள் 2-3 பேஷண்டோட ஹிஸ்ட்ரிஸ் வந்து நாங்கள் எப்பயுமே சொல்லுவேன். நான் எனக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் எங்கள் டாக்டராக இருக்கும்போது உங்களுக்கு நான் தெரியும் எவ்வளோ லைஃப் ஹிஸ்ட்ரிஸ் பார்க்குறோம், எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி வரும். உதாரணத்துக்கு ஒரு டாக்டர், 2 பேருமே டாக்டர்ஸ் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டாக்டர். அவங்க கல்யாணம் ஆனோடனே ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால அவங்க மாமியாரும் டாக்டர், அவங்க அக்காவும் டாக்டர், எல்லாமே இந்த பிரசவத்துக்கு படித்த டாக்டர்ஸ் தான், கைனக் டாக்டர்ஸ் தான். ஸோ எல்லாருமே அவங்க ஃபேமிலியில் பேக்கப்பில் இருக்காங்க, இவ்வளோ பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க, பேஷண்ட்ஸும் டாக்டர்ஸ். ஸோ அவங்க வந்து கேட்டது, எனக்கு 2 தடவைலாம் வேண்டாம் மேடம், எனக்கு 2 கருவாகவே வைங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்லியாச்சு. நாங்களும் நல்லா 2 கரு வச்சாச்சு, 2 குழந்தையும் ஆயாச்சு. ஸோ அவங்க இனஃப் ப்ரிகாஷன் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளோ இனஃப் ப்ரிகாஷன்ஸ், ஃபேமிலியில் அக்கா டாக்டர் எல்லாரும் டாக்டராக இருந்தால் கூட கரெக்டாக தீபாவளிக்கு அடுத்த நாள் நைட்டு வந்து 10 மணிக்கு பலூன் மாதிரி தெரியுது மேடம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து நிற்கும் போது பார்த்தா குழந்தைங்க 2மே ஓப்பன் ஆகிடுச்சு. எத்தனை பேர் டாக்டராக இருந்தாலும் எத்தனை பேர் நம்மளுக்கு கூட இருந்தாலும் சில விஷயங்களை ப்ரிவெண்ட் பண்ண முடியல. அழகாக ஒரு பையன் ஒரு பொண்ணு 5ஆவது மாதம் கரு கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்கள தேத்தி அந்த மனநிலையை திருப்பி அவங்க எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வரத்துக்குள்ளார நம்மளுக்கு வந்து உயிரே போய் தான் வரும். ஸோ அவங்க ஃபேமிலியில் எல்லாம் சப்போர்ட் இருந்ததுனால we could make them out and after 6 months நாங்கள் திருப்பி சிங்கிள் எம்ப்ரியோ வச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தையே பிறந்துருச்சு. அடுத்தது பெண் குழந்தை பிறந்திருக்கு. they வெரி ஹாப்பி. நல்ல ஒன்றுமே இல்லை, அவங்க நார்மலாகவே இருந்தாங்க. 2ஆவது தடவை வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து கர்ப்பப்பை வாயில் தையல்லாம் போட்டு ஃபுல் ரெஸ்ட்டில் இருந்தே இப்படி ஆகிடுச்சு. 2ஆவது தடவை சிங்கிள் எம்ப்ரியோன்றனால கர்ப்பப்பை வாயில் தையல் போடுவோம். யூஸ்வலாக கர்ப்பப்பையில் குழந்தை வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு 2 குழந்தை இருக்கும்போது ஒரு தையல் போடுவோம். அது கூட போடலை. ஆனால் குழந்தை நல்ல நிறைய மாதத்தில் வந்து நல்ல 3.3 kg நல்ல பொன் குழந்தை அழகாக பிறந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் வரும்போது 2ஆவது தடவை தேர் அக்செப்டிங். ஃபஸ்ட் டைம் சிங்கிள் எம்ப்ரியோ போடணும்னு சொல்லும்போது ஒத்துக்கல. இதே மாதிரி இன்னொரு பேஷண்ட்டு, அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் நாங்களே 2 வச்சோம். ஏன்னா 3 தடவை IVF ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 3 தடவை டெஸ்ட் டியூப் பேபி ஃபெயிலியர் ஆகி தான் எங்ககிட்ட வந்தது. அப்போ நான் வந்து 2 கரு வைக்கிறதா நியாயம். ஸோ 2 கரு வச்சுட்டோம். அவங்களுக்கு 5ஆவது மாதம் வளைகாப்பு வீட்டில் சண்டே அன்னைக்கு காலையில் வளைகாப்பு முடிச்சுட்டு நைட்டு வந்து பனிக்குழம்பு வந்துடுச்சு. அவங்களுக்கும் வந்து வேறு வழி கிடையாது, 2 பேபி டெலிவரி ஆச்சு. 5ஆவது மாதத்தில் வந்து நம்மளால் கருவை வந்து வென்டிலேட்டரில் வச்சு காப்பாற்ற முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 28 வாரம் வந்தால் தான் சேஃப்டி. 24க்கு ட்ரை பண்ணுறோம் நம்ம நம்ம பீடியாட்ரிஷியன்ஸ்லாம் நல்ல டெக்னிக்கலி நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. ஐசியூவில் நியோனேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ 24 வீக்ஸில் ட்ரை பண்ணால் கூட அந்த குழந்தை மூளை வளர்ச்சி எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியல. அதனால 20 வீக்ஸ் 22 வீக்ஸில் நம்மளுக்கு பனிக்குள்ள உடையும் போது ரொம்ப ரிஸ்க். அது பெயினை வந்துடும் கூடவே, நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியல. ஸோ பார்த்தது எல்லாமே சீனியர் டாக்டர்ஸ். அவங்க டெலிவரிக்கு வேறு ஊரில் இருந்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல டாக்டர்ஸ். நாங்களும் இங்கேருந்து எங்களோட ஃபீட்பேக்லாம் கொடுத்தோம். எப்படியாவது 1 மாதம் தள்ள முடியுமான்னு பாருங்கள். 3ஆவது தடவை பண்ணி பாசிட்டிவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டு ரொம்ப தைரியமான பேஷண்ட், ஒரு துளி தண்ணி கூட கண்ணிலேருந்து வரல. வந்து என்கிட்ட இது முடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா, எனக்கு என் குழந்தைங்க 2 வந்து அம்மான்ற பட்டத்தையாவது கொடுத்துட்டு போயிடுச்சு. எனக்கு வந்து இது வரைக்கும் என் பக்கத்து வீட்டிலேருந்து எல்லாரும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால், அதுவும் நல்லா படித்து வேலை செய்கிற பொண்ணு, ஆனால் அவளே வந்து எந்த வீட்லேயும் ஃபங்க்ஷன் கூப்பிடலையா, பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷனில் கூட கூப்பிடலையா. ஸோ ஏமா நீ ஏமா இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ சம்பாதிக்கிற, நீ ஏமா இது கவலைப்படுறேன்னா, என்ன மேடம் ஒரு சொசைட்டியில் ஒரு ரெகக்னேஷனே இல்லை. எனக்கு இப்போ ஒரு அம்மானு ஒரு டிகிரியாவது கிடச்சிச்சு, ஐம் ஹாப்பி. அதுக்கப்புறம் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ 7ஆவது மாதம் நல்லா கன்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, நார்மலாகவே இருக்காங்க வீட்டில். ஸோ ஷீ இஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தோட இன்னும் மோசம் என்னென்னா, இவங்களுக்காவது குழந்தை இதோட போயிடுச்சு. குழந்தை டெலிவரி ஆகிட்டு 27 வீக்ஸில் பனிக்குழம்பு செஞ்சுட்டு ஐசியூவில் 2 மாதம் வச்சுட்ருப்பாங்க குழந்தைய. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அந்த கஷ்டங்களை வந்து அவங்க ஷேரும் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்களை அது பாதிக்குமோன்னு சொல்லிட்டு, என் குழந்தை ஐசியூவில் 2 மாதம் வச்சுருந்த குழந்தைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் அவங்களுக்கும் பயமாக இருக்கும் இல்லையா, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. அந்த கஷ்டத்தை வந்து அவங்க சந்தோஷமாக நினச்சிக்கிட்டாலும் எங்ககிட்ட ஒரு வருஷம் கழிச்சு வருவாங்களே குழந்தைய தூக்கிட்டு திருப்பியும்.
மேடம் எல்லாம் நல்லதாக இருந்துச்சு, ரெட்டை குழந்தை மணி மாதிரி என்கிட்ட இருக்குது, எதுவும் சொல்லக்கூடாது, ஆனாலும் ஒன்றா வந்திருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் மேடம், ரெண்டும் வந்திருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போ ரெட்டை குழந்தை இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால நாங்கள் இப்போ சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேருக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அயல் நாடுகளில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்வீடன்லேருந்து ஒரு டாக்டரை பார்த்தேன், அங்கே வந்து எல்லாருக்குமே சிங்கிள் தான், யாராவது ஒருத்தவங்க 2 பேருக்கு தான் டபுள். ஸோ அவங்க ஊரில் வந்து எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் கவர்டாக இருக்கிறதுனால மணியை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது, அதனால் அவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த ரைட் எம்ப்ரியோ செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் அவங்ககிட்ட சொன்னது. இப்போ ஒரு கரு வச்சுக்கிறேன்னு பேஷண்ட் சொல்லிட்டாங்க, அந்த பேஷண்ட் சொன்னதில் 3 தடவை IVF பண்ணி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்டு 2 குழந்தை டெலிவரி ஆகிடுச்சு வளைகாப்பு அன்னைக்கு. அவங்களுக்கு கூட நாங்கள் PGS மூலியமாக நல்ல கரு 12 கரு அமிச்சோம், அதில் 6 கரு நல்ல கருன்னு வந்துச்சு, அதில் ஒரு கரு எடுத்து உள்ளே வச்சோம். ஸோ அதில் தான் அவங்க பாசிட்டிவ் வந்தாங்க. ஸோ இந்த தொழில்நுட்பங்கள் வந்து நம்மளுக்கு அன்னைக்கு செலவு பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சால் கூட பிற்காலத்தில் பார்க்கும்போது அந்த மணிக்கு வந்து இது ஒன்றுமே இல்லை, இது வந்து சில ஆயிரங்களில் முடிஞ்சு போயிடும். அந்த வெண்டிலேட்டரில் வச்சுருக்கிறது வந்து லட்சங்கள், மனவேதனையும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த செலவு வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். இதெல்லாம் ரொம்பவே இப்போ கம்மியாகிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு PGS வரும்போது இருந்த ரேட்டுக்கும் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாகிட்டே வருது சார்ஜஸ் எல்லாமே. ஸோ நம்மளுக்கு PGS சிங்கிள் எம்ப்ரியோ வைக்கும் போது நல்லா PGS பண்ணி நல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல கரு உள்ளே வைக்கிறது வந்து ஒரு வெரி குட் ஆப்ஷன் ஃபார் அ பேஷண்ட். இப்போ யங் பேஷண்ட்ஸே வராங்க, அதனால் அவங்களுக்குலாம் இது ரொம்பவே நல்ல ஆப்ஷன். இதை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன், ஏன்னா இது வந்து ரொம்பவே டெக்னாலஜிக்கல் டேர்ம், ஸோ டாக்டர்ஸே நிறைய பேருக்கு புரியாது. இது என்னென்னா ப்ரீஜெனட்டிக் டயக்னோசிஸ். பேஷண்ட்ஸ் என்ன கேட்பாங்க, முட்டையில் டெஸ்ட் எடுத்து பண்ண போகிறீங்களா இல்லை ஸ்பெர்ம்லேருந்து டெஸ்ட் எடுத்து பண்ண போகிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயும் எடுக்கல, நம்ம முட்டையும் விந்தியும் சேர்த்துடுறோம். ICSI முறையிலையோ IVF முறையிலையோ முட்டையும் விந்தியும் சேர்த்து இன்குபேட்டரில் 5 நாள் வளர்க்குறோம். 5 நாள் வளர்த்து முடிஞ்சுட்டு 5ஆவது நாள் கரு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கருவில் வெளியில் செல்ஸ் இருக்கும், ஒரு வளையம் மாதிரி இருக்கும், உள்ளே கொஞ்சம் கருவோட செல்ஸ் இருக்கும், வெளியில் கொஞ்சம் செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸில் ஒரு 2-3 எடுத்து ஒரு டியூப்பில் போட்டு நம்ம டெஸ்டிங் அனுப்புகிறோம். எங்களோட டெஸ்டிங் லேபரேட்டரி டெல்லியில் இருக்குது, ஸோ டெல்லிக்கு ஷிப்பிங் பண்ணி அனுப்புகிறோம். அவங்க ஒரு 10 டேஸில் எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு 10 எம்ப்ரியோ இருக்குன்னா 1, 2, 3 லேபிள் போட்டு அனுப்புவோம், பேஷண்ட் பேர் போட்டு இது ஃபஸ்ட் எம்ப்ரியோ, செகண்ட் எம்ப்ரியோ, தேர்ட் எம்ப்ரியோ தனித்தனியாக அனுப்புகிறோம். அப்போ அதில் அவங்க வந்து 1, 3, 5 அப்நார்மலாக இருக்குது, 2, 6, 8 நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அப்போ அந்த எம்ப்ரியோ எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துறோம். இதுதான் PGTA, ப்ரீஜெனட்டிக் டெஸ்டிங் ஃபார் அன்யூப்ளாய்டிஸ். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் பேஷண்ட் கோயிங் ஃபார் அ சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ரெண்டாவது PGD. PGD அப்படின்னா இப்போ அப்பா அம்மாவுக்கு ஒரு சில குறைபாடுகள் இருக்குது, எங்களுக்கு அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வருவாங்க. 3 தடவை கரு கலைஞ்சிச்சு டாக்டர், என் ஒய்ஃபுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, அதனால எனக்கு இந்த கரு கலையுது, இல்லை என் ஹஸ்பண்டுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஹீமோஃபிலியா இருக்குது, ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி, இல்லை கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது, இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் டிசீஸ் ஒரு கப்பல் வந்தவங்களுக்கு வந்து பையனுக்கு வந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இருக்குது. அதாவது அந்த வியாதியில் என்ன ஆகுன்னா மூமெண்ட்ஸ் லங்ஸில் வந்து அடிக்கடி சளி பிடிக்கும், குழந்தையால சாப்பிடக்கூட முடியாது அந்த சளி பிடிச்சதுன்னா. அதனால் அந்த பையனுக்கு வந்து டெலிவரி ஆகி 1 இயர்லேயே வந்து குடல் எடுத்து வெளியில் வச்சுருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க, அந்த குழந்தைய நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் வயிற்றில் வந்து ஒரு சின்ன டியூப் இருக்குது, அதில் தான் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். ஃப்ளூட்ஸில் ஏதாவது கொடுக்குறதுனா அதில் தான் கொடுக்கணும், சளி பிடிச்சிச்சுன்னா அது ஒரு ஆப்ஷனாக வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருப்பி இன்னொரு குழந்தை அந்த மாதிரி பிறந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த டயக்னோசிஸ் PGD இந்த டெஸ்டிங் பண்ணி நம்ம அதில் எந்த எம்ப்ரியோ நார்மல்னு பார்த்து அது உள்ளே வச்சு அவங்க கன்சீவ் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு பேர் PGD. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது PGD. ஸோ அந்த மெத்தடும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் வந்து சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறோம். ஸோ எங்களோட சென்டர் பற்றி சொல்லணுன்னா இப்போ நோவா IVI ஃபர்டிலிட்டி NIF அப்படின்றது ஹாஸ்பிட்டலோட பேர். ஸோ இது வந்து நோவான்ற கம்பெனியும் ஸ்பெயின் IVI வந்து ஸ்பெயினில் ஸ்பானிஷ் மொழியில் ஈவின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெயின் அவங்க வந்து யூரோப்பில் ரொம்ப அட்வான்ஸ்ட் IVF பண்ணுற ஒரு சென்டர், நிறைய ரிசர்ச் பண்ணுற சென்டர். அங்கே அவங்களுக்கு 24 பிரான்ச்சஸ் இருக்குது ஸ்பெயின்லேயே. ஸோ அங்கே அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் அங்கேருந்து எங்கள் எம்ப்ரியாலஜிஸ்ட் வந்து எங்கள் எம்ப்ரியாலஜிஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்களோட வளர்ச்சிகள் அதனால தான் எங்களால் 5ஆவது நாள் வரைக்கும் கரு வளர்த்து எல்லாருக்கும் கான்ஃபிடென்ட்டாக எம்ப்ரியோவை கொடுக்க முடியுது. நிறைய சென்டரில் பயப்படுவாங்க, இந்த எம்ப்ரியோ வளராதோ, நம்ம வச்சுட்டோன்னா இப்போ ஒரு எம்ப்ரியோ வந்தாலும் நாங்கள் 5ஆவது நாள் வரைக்கும் வளர்க்குறோம். ஏன்னா எங்கள் டெக்னாலஜி மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. எம்ப்ரியோ வெளியில் வளருதுன்னா தான் அது உள்ளேயும் வளரும்,
வெளியில் வளராத எம்ப்ரியோ உள்ளே வளராது. அதனால் ஒரு கருவாக இருந்தாலும் நாங்கள் தைரியமாக 5ஆவது நாள் வரைக்கும் வளர்த்து அதை தான் உள்ளே வைக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு எங்களுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்து இவி ஸ்பெயின்லேருந்து எங்கள் எம்ப்ரியாலஜிஸ்ட் வந்து எங்களுக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நோவா இவி ஃபர்டிலிட்டி. இது வந்து 20 சென்டர்ஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. சென்னையில் ஒரு சென்டர் தான் இருக்குது. ஸோ பெங்களூர், கல்கட்டா, மும்பை இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம எத்திக்கலாக டிரான்ஸ்பரண்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எங்களோட சக்ஸஸ் ரேட்டு இன்க்ரீஸாக கொடுக்க முடியுது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் டுடே. ஸோ உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கட்டாயம் கேட்கலாம். ஸோ பிபி வந்து ஃபஸ்ட்டு விசிட்டில் பார்க்கும் போதே 140/90. மற்ற எல்லா டெஸ்ட்டுமே நார்மல் தான் அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து நான் 2 கரு தான் கேட்டாங்க. மேடம் எனக்கு 2 கருவாக வைங்க மேடம், 2 குழந்தையா முடிச்சுட்டு போயிடுவேன், என்னால் 2 தடவை அலைய முடியாது, இதான் கேட்டாங்க. ஆனால் கட்டாயம் அந்த பேஷண்ட் கிட்ட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட் விசிட்டில் பேசுறது ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த எனக்கு அனுப்பிச்ச டாக்டர்கிட்டையும் பேசினேன். 2 கரு வச்சோன்னா ஏற்கனவே 140/90 ஸ்டார்டிங்லேயே பிபி. அப்போ 5ஆவது மாதத்துலேயே பிபி வந்து 160, 100 தட்டிடும். அப்போ குழந்தைய வந்து நிற மாதத்தை போய் அவங்களால பெற்றுக்கவே முடியாது. ஸோ இவ்வளோ பிபியும் ஒபிசிட்டியும் இருக்கும் போதுமா 2 குழந்தை நல்லது கிடையாது. உங்களுக்கு சந்தோஷம் வேணால் படலாம், ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு பொறுமையாக சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வச்சு ஒரு குழந்தை டெலிவரி ஆகிடுச்சுன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகட்டுமா இல்லை 1 வயசு ஆகட்டும், ஏற்கனவே வயசு ஆகிடுச்சு, 1 வயசு ஆகட்டும், வந்து உங்கள் கரு இங்கே தான் இருக்குது, வந்து வச்சுட்டு போயிடுங்கன்னு சொல்லி. இப்போ எக்கனாமிக்கெல்லாம் வந்து இது ஒரு லோயர் மிடில் கிளாஸ்க்கு ஒரு லோயர் மிடில் கிளாஸுக்கு இப்போ நீங்கள் முதல்ல இருக்கிற சிஸ்டத்துக்கும் இந்த சிஸ்டத்துக்கும் அதிகமாக பணம் செலவு பண்ண வேண்டியிருக்குமா? கட்டாயம் இருக்காது. இப்போது எப்படி சொல்கிறேன்னா, எங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒருத்தர் இளநீ விற்கிற ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். அவருக்கு ஒய்ஃபுக்கு 2 டியூபும் அடைச்சி தான் இருக்குது. ஸோ வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் நான் கொடுக்க முடியாது. ஸோ காசு இல்லைனாலும் சில விஷயங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் மட்டும் தான் அவங்களுக்கு நான் பண்ண முடியும். 2 டியூபும் அடைச்சிருச்சு. அப்போ நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் தான் சொன்னோம் அவங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப அடம் பிடிச்சி 2 குழந்தை வச்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து அவங்க 2 குழந்தைய டெலிவரி பண்ணும்போது 2 குழந்தை உடனே கன்சீவ் ஆகிடுச்சு, சந்தோஷம்தான். ஆனால் டெலிவரி ஆகி அந்த 2 குழந்தைய அவங்கள பார்த்து வளர்க்குறது தான் அவங்களுக்கு ரொம்ப செலவு ஜாஸ்தி எங்கள் ட்ரீட்மெண்ட்டோட. ஸோ அதனால அவரே வந்து அவங்களோட சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு வரும்போது மேடம் 1 குழந்தையாவே வைங்க மேடம், ஒன்னொன்னாவே பெற்றுக்கிட்டோம், 2 பேத்துக்கு செலவு ரொம்ப ஜாஸ்தி. நம்ம அந்த ஃபஸ்ட்டு வைக்கிற செலவை பார்க்குறோம், ஆனால் டெலிவரி ஆன பிறகு ரொம்பவே செலவு ஜாஸ்தியாகும். டெலிவரி ஆகிற தருணத்தில் அந்த ஐசியூ கேரு, ஹாஸ்பிட்டல் டெலிவரி, ஸ்ட்ரிக்டாக பெட் ரெஸ்ட்லேயே இருக்கிறது, அதை பார்த்துக்க ஒரு ஆள் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக ஆகிடுவாங்க. இப்போ ஒத்த குழந்தையாக இருந்தபோது தானே கன்சீவ் ஆனாலும் சரி, டெஸ்ட் டியூபில் கன்சீவ் ஆனாலும் நாங்கள் நார்மலாக இருக்க சொல்லுவோம். எனக்கு ஒரு ஜேர்னலிஸ்டே ட்ரீட்மெண்ட் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து எனக்கு ரிசல்ட் வந்து காமிக்கிற அன்னைக்கு அவங்களே வந்தாங்க எனக்கு ரிசல்ட் காமிக்கிறதுக்கு. அது யூஸ்வலாக அம்மா அப்பா தான் கூட்டிகிட்டு வந்து காமிப்பாங்க, இல்லை ஹஸ்பண்ட் வந்து காமி, நீ ஏமா வந்து மேடம் நீங்கள் கரு வச்சு அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கு. ஷி இஸ் வெரி போல்டு. ஷி டோல்ட் மீ, சரி அப்போ நல்லா தான் இருக்குது, ஒத்த குழந்தையா தான் இருக்குது, ஒரு எம்ப்ரியோ தான் வச்சோம், ஒன்றா தான் இருக்குது, நீ நல்லாவே போன்னு சொல்லும். ஷி டெலிவர்ட், ஷி வென்ட் ஃபார் ஒர்க் டில் டெலிவரி அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. டெலிவரியும் நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. ஸோ ஐவிஎஃப்னா சிசேரியன்ற கான்செப்டையும் நம்ம எடுக்கிறோம். 2 குழந்தை குறை மாதத்தில் போகும்போது நம்ம நார்மல் டெலிவரிலாம் ட்ரை பண்ண முடியாது. ஒத்த குழந்தை நிற மாதம் போய் ஒரு பிரச்சனையும் இல்லைன்றவங்களுக்கு நம்ம கட்டாயம் அதை ட்ரை பண்ணணும். எல்லாருமே வந்து ஜாப் போகலாம், அது அட்வைஸ். இப்போ 2 குழந்தையா இருக்கிற தருணத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் கைனகாலஜிஸ்ட் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. 2 குழந்தை நான் சொன்ன மாதிரி நான் டாக்டர்ஸே சொன்னேன், அவங்க அக்கா டாக்டர், அம்மா டாக்டர் எல்லாரும் இருந்து பார்த்துக்கும் போது கூட அந்த பொண்ணுக்கு வந்து அந்த குறை மாதம் டெலிவரியை அவாய்ட் பண்ண முடியல. அதனால 2 குழந்தையா இருக்கும் போது நாங்கள் ரொம்பவே பயப்படுவோம். எங்கள் சைட்லேருந்தும் பயப்படுவோம், பேஷண்ட் சைட்லேருந்தும் பயப்படுவாங்க. நார்மலாக கன்சீவ் ஆனால் கூட ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவோம். டெஸ்ட் பேபின்னு இல்லை, டெஸ்ட் பேபியாக இருந்தாலும் தானாக கன்சீவ் ஆனாலும் ஐயூஐ ட்ரீட்மெண்ட்டில் கன்சீவ் ஆனாலும் அதே கரு தான் கர்ப்பப்பையில் வளருது. கர்ப்பப்பை ஒன்றும் வேறு கர்ப்பப்பை கிடையாது, வேறு கரு கிடையாது. ஸோ 2 குழந்தைன்னா ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். சிங்கிள் பேபினா அவங்க நார்மலாக இருக்கும், எந்த முறையில் கரு கிடைச்சாலும்.